Dear students, I am Revati. Exercise 1.2 la second sum. Let A equal to 1, 2, 3, 4, 5, etc. 45 and R be the relation defined as is a square of a number on A. Write R as a subset of A cross A. Find the domain and range of the R. அப்போது கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏவோட செட் வந்து 1 to 45 அப்படிங்கிற செட்டாக இருக்குது. ஆறுங்கிற ரிலேஷன் எதோட ரிலேஷன் பண்ணுது அப்படின்னா இஸ் அ ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் என்ன வருமோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஆறுங்கிறது சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா டொமைனும் ரேஞ்சும் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் கிவன் என்னது ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4 etc. 45 these are the given set. இப்போ 1 to 45 அப்படிங்கிறது A செட்டில் இருக்குது. கொடுத்துருக்கிற ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம். ரிலேஷன் is a square of a number and A to A on A அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ டு ஏ ரிலேஷன் பண்ண போகிறோம். அந்த ரிலேஷன்ஷிப் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் நம்பராக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு எழுதும்போது ஃபஸ்ட்டு ஏ டு ஏ வந்து நீங்கள் ஆர்டர் பேஸாக எழுதுனா என்ன வரும்? 1 1 கூட ஜாயிண்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு 1 2 கூட ஜாயிண்ட் ஆகும், 1 3 கூட ஜாயிண்ட் ஆகும், இப்படி போயிட்டே இருக்கும். அப் டு எது வரைக்கும் போகும்? 45 வந்து 45 கூட ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஆர்டர் பேஸ் எழுதணும். ஸோ டாட்னு போட்டு ஃபைனல் வரைக்கும் எழுதிக்கலாம். தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரிலேஷனை. ஸோ இந்த ரிலேஷன்ஸ் எழுதும்போது த ஸ்கொயர் ஆஃப் 1 இஸ் 1. இப்போ ஸ்கொயர் ஆஃப் 1 இஸ் 1னா 1 பிலாங்ஸ் டு ஏவாக தான் இருக்குது. தேர்ஃபோர் 1, 1 பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏக்குள்ளே இருக்கும். ஏ கிராஸ் ஏங்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே 1, 1ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு த ஸ்கொயர் ஆஃப் 2. ஸ்கொயர் ஆஃப் 2 வந்து 4. 4 பிலாங்ஸ் டு ஏ தான். ஏங்கிற செட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? 4 இருக்கும். அப்போது 2, 4 பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு த ஸ்கொயர் ஆஃப் 3. இப்போ ஸ்கொயர் ஆஃப் 3 வந்து 9. 9 ஆல்சோ பிலாங்ஸ் டு ஏ. தென் 3, 9 பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ. நெக்ஸ்ட்டு த ஸ்கொயர் ஆஃப் 4. ஸ்கொயர் ஆஃப் 4ஓட வேல்யூ 16. 16ம் ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கும். அப்போது 4, 16 பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ. நெக்ஸ்ட்டு த ஸ்கொயர் ஆஃப் 5. ஸ்கொயர் ஆஃப் 5ங்கும்போது 25. 25ங்கிறது பிலாங்ஸ் டு ஏ. தென் 5, 25 ஆல்சோ ஆர்டர்ட் பேர்ஸ் இன் ஏ கிராஸ் ஏ. தென் நெக்ஸ்ட்டு த ஸ்கொயர் ஆஃப் 6. 6 இஸ் 36. அப்போது 6 பிலாங்ஸ் டு ஏ, 36 பிலாங்ஸ் டு ஏ. தென் 6, 36 பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு the square of 7. அப்போ ஸ்கொயர் ஆஃப் 7ங்கிறது 49. பட் 49ங்கிறது கிவன் ஏ செட்டில் கிடையாது. ஸோ 45 வரைக்கும் தான் ஏ செட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. அப்போது அந்த ஆர்டர்ட் பேஸ் வந்து ஏ கிராஸ் பியில் வராது. தேர்ஃபோர் த ரிலேஷன்ஸ் ஆர் என்னென்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு? 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25, தென் 6, 36 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ரிலேஷனோட ஆர்டர்ட் பேஸ். தேர்ஃபோர் டொமைன் அப்படிங்கிறது டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு எந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் தான் டொமைன். இப்போ 1, 2, 3, 4, 5, 6 இஸ் அ டொமைன். ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். ரேஞ்ச் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? 1. 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4, 9, 16, 25, தென் 36. ஸோ டொமைனுங்கிறது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வேல்யூஸ், ரேஞ்சுங்கிறது செகண்ட் கோஆர்டினேட் வேல்யூஸ் எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் ஃபைனல் ஆன்சர்.
தேங்க்யூ.